செத்துடுறேன்ப்பா. நான் செத்துடுறேன்ப்பா. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு அவமானமும். நான் செத்துடுறேன்ப்பா. என்ன பேசுற? நீ ஏன்டா சாகணும்? இல்லப்பா, ஒரு நாள் என்னடானா ஒரு மாப்பிள்ள என்ன பார்க்க கூட வராம அவமானப்படுத்தினாரு. இன்னொரு மாப்பிள்ள என்ன பேசி முடிவானதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்த தனிக்கு ஓடி போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும்? என்னம்மா பேசுற? செத்துடுறேன்ப்பா. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மறி குழந்தை, இங்க என்ன பண்ற? போ, அப்பா சாப்பிடணும். ஏங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி சாப்பிடாம குளிக்காம இருக்க போறீங்க? போங்க, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. ஒரு வழியா நான் தலை முழிக்கிறேன். அந்த பய என் பொண்ணு தலைமொழிட்டு போனா நான் உங்க எல்லாரையும் தலைமொழிட்டு போயிடுறேன். அப்பா, இல்லப்பா, நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எங்கேயும் போக கூடாது. நீங்க எங்களுக்கு வேணும்ப்பா. ஏண்டா நாகராஜ், அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என் பேத்தி கழுத்துல தாலி கட்ட வைக்காம இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. என்ன பண்ண சொல்ற? அவன் நம்ம பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அந்த நாதாரிய கூட்டியாந்து இங்க என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவனை அப்படியே விட்டுட முடியுமா? மறு குழந்தைக்கு இன்னொரு மாப்பிள்ளையா பார்க்க முடியும்? இல்ல, வேண்டாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம். எனக்கு அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் விஷத்தை வாங்கி எனக்கு கொடுத்துருங்க. நான் சாப்பிட்டு செத்துடுறேன். சாவு, நீ செத்துதான் ஆகணும். எந்த நேரம் நீ என் வயித்துல வந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க எல்லாரும் உனக்காக அழுதுட்டு தானே இருக்கோம். செத்துப்போ, சாகுறாளா? கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற? பச்சை மண்ணு மாதிரி இருந்த என் பொண்ணு மனசுல கல்யாண ஆசையை தூண்டி விட்டு இப்படி அவளை நான் அழ வைக்கிறேனே. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ண? ஏண்டி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், கண்டிப்பா ஏறணும். அது அந்த சிவா பையன் கட்ட தாலியா தான் இருக்கணும். டேய் நாகராஜ், நீ என் வயித்துல பிறந்தது உண்மையா இருந்தா அந்த சிவா பையன் எங்க போயிருந்தாலும் அவனை இழுத்துட்டு வந்து என் காலடியில போடுடா. என் பேத்தி கழுத்துல நான் தாலி கட்ட வைக்கிறேன். மரியாதையா கூப்பிட்டு பாருடா. அப்படி வரல காலை உடைச்சி இல்ல வெட்டி அவனை கூட்டிட்டு வாடா. நீ வாய மூடிடி. என் பொண்ணு சௌதாமணி சாகும்போது இந்த வீட்டுல தட்டி கேட்கறதுக்கு ஆம்பளை துணையே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப என் பேத்தி அழுதுகிட்டு இருக்காடி. தட்டி கேட்கறதுக்கு என் புள்ள இருக்காண்டி. தட்டி கேப்பாண்டி. டேய் நாகராஜ், அந்த சண்முகத்தை பழி வாங்கணும்டா. முடிவெடுடா, ஏதாவது ஒரு முடிவெடுடா. என்னடா பேசாம இருக்க? ஏதாவது ஒரு முடிவு எடுடா. முடிவு எடுத்துட்டேன். கொண்டு போயா. சுபையா, சுபையா. சார், அந்த பொண்ணை கூட்டு வா. கூட்டிட்டு வாயா.
வா இங்க வா. நீ போய் உட்காரு, நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்க விசாரிங்க, நான் இங்கே இருக்கேன். சுப்பையா நீ போ. என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன அனுசரிச்சு போனா விடுதலை, சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல உண்மையை சொல்லணும். அந்த கொலையை பண்ணது யாரு? நான் தான். இங்க பார், கொலை நடந்த இடத்துல உன் ரேகை மட்டும் அல்ல, வேற 2 பேரோட கைரேகையும் இருந்திருக்கு. அப்போ இந்த கொலையில உன் கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேர் கைரேகை யாருது? வா கிட்ட வா. ராஜாவும் சிவாவும் தானே? சிவாயாக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ ராஜாவா? ராஜா அண்ணா தான் ஊர்லயே இல்லையே. என்னதான் நீங்க ஜெயில போட்டுட்டீங்கல்ல, அப்படியே தூக்குலயே போட்டுருங்க. சாவித்ரி, ஒருத்தரை தூக்குல போடுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. தூக்குல போடுறதுக்கு முன்னாடி சார், குற்றவாளியா குற்றவாளிமே நடத்துங்க. வா, போய் காஃபி வாங்கிட்டு வா. போய் காஃபி வாங்கிட்டு வா. சொல்லு, இப்ப என்ன செய்யலாம்? நீங்களும் அந்த காளிமுத்து மாதிரி அசிங்கமா பேசுறீங்க. இதுவே அசிங்கன்னா கோர்ட்ல இதை விட ஆபாசமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அங்க நான் மட்டும் இல்ல, உன் ஊர்க்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. சாவித்ரி, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பார், என்ன 3 வருஷத்துக்கு மேல எந்த ஸ்டேஷன்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. நானும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போகும்போது அங்கங்க ஒரு செட்டப்போட தான் இருப்பேன். இப்போ இங்க வந்திருக்கேன். இங்க பார், அசிங்கமா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. இத பார், நீ ஆசைப்பட்டனா நான் தாலி கட்டுறதுக்கு கூட ரெடி. கொலை நடந்த இடத்துல இந்த வளையல் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும் இது உன்னோட வளையல் தான். இதை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா விடுதலை வாங்கி தர முடியும். இதுவும் அங்கதான் கிடைச்சது. சிவாயாவோட பட்டன். என்ன சொன்ன? இல்ல ஏதோ சொன்னியே இப்போ. இது யாரோட பட்டன் எனக்கு தெரியாது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ சிவாவை லவ் பண்ணிருக்க, சிவா மோகனாவை லவ் பண்ணிருக்க. சிவாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த கொலை பழிய நீ ஏத்துக்கிட்ட. I'm right? தேவையில்லாம 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. இந்த பார், நான் சொல்றபடிலாம் நீ கேட்டு நடந்தீனா உனக்கு மட்டும் இல்ல, சிவாவுக்கும் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா விடுதலை வாங்கி தந்துருவேன். சாவித்ரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுனால ஒண்ணும்
இந்த காபி. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. முக்கியமான கேஸை விசாரிச்சிட்டு இருக்கல. சார், அவங்களும் இந்த கேஸ் விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. ஓகே. ஆமாடி, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குமா? என் 30 வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன். உன் முகத்தை பார்த்தா கொலை பண்ண பொண்ணு மாதிரியே தெரியல. யாருக்காகவோ நீ வந்து மாட்டிக்கிட்ட. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் இந்த பயகிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்தணுங்கிறது தான். அந்த சட்டம் தாமா உன்னை காப்பாத்தணும். நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப மோசமானவங்கன்னு சொன்னாங்க. அவர் என்னன்னா சாமி எல்லாம் கும்பிடுறாரு, ஆனா கெட்ட பையனா இருக்காரு. அம்மா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்ட ராவணன் கூட சிவபக்தன் தாம்மா. இறங்கடா. வா வா. சார் அடிக்காதீங்க சார். சார் எங்கடா ஓடுற? வாடா. எங்க வர? போ உள்ள. போ. டேய் உள்ள போடா. நீயும் வாடா. நான் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்னடா பிரச்சனை வரும்? நேத்து ராத்திரி போலீஸ் என்ன தேடிட்டு வந்தாங்க. ஒருவேளை எங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை போலீஸ் என்ன பிடிச்சு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வையே. அப்புறம் மோகனாவை யாரா தேடுறது? இத பார், நீனா உள்ளூர்காரன், எந்த பிரச்சனையும் வராது. நீ உள்ள போய் மோகனாவை காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுறா. பணம் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டா. போடா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோகனா நம்ம சுதாகர் வீட்டுக்கு போயிருந்தா. அங்க அவ இல்லடா. ராத்திரி மோகனாவை காணும்னு உடனே நான் முதல்ல அங்கதான் போனேன். அங்க அங்க அவனும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் வாடா வாடாங்கிறேன், அவன் சாரி சாரின்னு சொன்னான். அத கூட அவன் ஒழுங்கா சொல்லலடா. டேய், நீ என் ஃப்ரெண்டு தானே, இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? போடா உள்ள. நேத்து நைட்டு மோகனா கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்துக்கலாம்ல. டேய், நடந்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா. முதல்ல நடக்க வேண்டியதை பார்ப்போம். போ. சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். சரிடா. சார் சார் விட்டுருங்க சார். அடிடா. சார் அடிக்காதீங்க சார். வாடா. என்ன? இங்க வா. என்னையா, யாராவது ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கிட்டாங்களா? கெஸ்ட் ஒருத்தங்க மிஸ் ஆயிட்டாங்க. சரி விடு, சாப்பாடு செலவு மிச்சம். காணாம போனது 20 வயசு பொண்ணு சார். 20 வயசு பொண்ணா? பேரு மோகனா சார். ஓ, அந்த களவாணி பையன் நீதானா? இல்ல சார், அது நான் வந்து. சார். யார் அவன்? என்ன கேஸ்? சார், அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தவன் இவன் தான் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். டேய், நீ தான் அந்த சிவாவா? இல்ல சார், சிவா வெளியில நிக்கிறான் சார். அவன் எதுக்கு வெளில நிக்கிறான்? சார், அது வந்து என்ன கலர் சட்டை போட்டிருக்கான்? ரெட் ஸ்ட்ரைப் சார். யோ கான்ஸ்டபிள், அந்த ரெட் ஸ்ட்ரைப் போட்ட சட்டை போட்டிருக்கானே, அவனை உள்ள கூட்டு வாயா. ஆமா, நீ எந்த ஏரியா? பள்ளிப்பாளையம் சார். பள்ளிப்பாளையமா? இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு, உள்ள வா. வாயா. டேய், நீ இப்படி வந்து நில்லு. ஏயா, நீதான் சிவாவா? ஆமா சார். உன் கூட வந்த பொண்ணு எங்கய்யா? நாங்க 2 பேரும் தான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தோம். எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அவ கோச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டா. அவ பின்னாடியே நானும் ஓடி வந்ததுனால கெஸ்ட் ஹவுஸ்ல கொடுத்த அட்வான்ஸை வாங்க மறந்துட்டேன். அதனால அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் போய் அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அவளை அங்க காணும் சார். ஏயா, நேத்து ராத்திரி அந்த பொண்ணு காணா போன இடத்துக்கு 2 கான்ஸ்டபிள் அனுப்பியிருந்தேனே, அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு உனக்கு தோணலையா? சார், நான் உங்களை பார்த்தேன். ஆனா அவங்க என்னத்தான் தேடுறாங்கன்னு நான் பயந்துட்டேன் சார்.
நான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால எங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. அதனால தான் அவங்க என்ன தேடுறாங்கன்னு நினைச்சு நான் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், மோகனாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஊரை விட்டு ஓடி வருவீங்க. உங்கள யாராவது ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா உடனே நேர போலீஸ் ஸ்டேஷன் வந்து சார் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஏன்னா தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க நாங்க இருக்கோன்ற தைரியம் அதானே? சார் அப்போ மோகனா இங்க தான் இருக்காளா சார்? ஓ மோகனா இங்க தான் இருக்கா, வெங்கடேஷோடைய சுமதி இங்க தான் இருக்கா, கிருஷ்ணனுடைய ராதா இங்க தான் இருக்கா. கான்ஸ்டபிள் சார், போய் அந்த பொண்ணை கூட்டு வாங்க. சரி சார். சரி, நீ என்ன படிச்சிருக்க? என்ஜினியரிங் சார். உங்க அப்பா பேரு? சண்முகம் சார். அம்மா எழுந்து வெளியே வாமா. வாமா. மோனா, சிவா, என்ன சிவா நீ எங்க போயிட்ட? ஆமா என்ன கேளு. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ எங்க போன? ஆமா, நீ பணம் வாங்கிட்டு வரேன்னு போயிட்ட. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க உட்கார்ந்துருந்தா ஒருத்தன் என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. பயமா இருந்தது. சரி உன்னை தேடி பார்க்கலான்னு வந்தேன். வழி தெரியாம எங்கேயோ போயிட்டேன். அப்பதான் இன்ஸ்பெக்டர் பார்த்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு தான் ராத்திரி கெஸ்ட் ஹவுஸ் விட்டு போக வேண்டாம், காலையில போலான்னு சொன்னேன். நீ கேட்டியா? ஆமா, அந்த அசிங்கமான கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன இருக்க சொல்றியா? நாங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஆமா, அதை விட அந்த தெரு நல்லா இருக்குல்ல. இங்க பாரு, சரி நீ பண்ண சரி, தப்புக்கு இங்க என்ன பாருங்க. உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது நல்லவங்களா தான் தெரியுறீங்க. 2 பேரும் இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடி வந்தீங்க. சரி, நீங்க டிசைட் பண்ணபடி அந்த ஏரிக்கரை கோயில்ல போய் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தணும். புரியுதா? போங்க. இல்ல சார், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க முன்னாடி தான் சார் நடக்கணும். என்னமா சொல்ற? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சார், நான் சினிமால டிராமால எல்லாம் போலீஸ்காரங்களை பார்த்திருக்கேன். அவங்க எல்லாருமே வில்லனா தான் இருப்பாங்க. அத நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நடத்தின விதத்தை பார்த்து எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு சார். எனக்கு முறைப்படி கோவில்ல சாமி முன்னாடி மேளதாளத்தோட எல்லாம் கல்யாணம் நடக்க வேண்டாம் சார். நீங்க உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா எனக்கு அதுவே போதும் சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். மா, எங்களை தேடி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க கிட்ட நாங்க அன்பா நடந்துக்கணுங்கிறது தான் எங்க கடமை. அந்த மாதிரி இருக்கிற நல்ல போலீஸ்காரங்கள்ல நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். அதுக்காக எங்க கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்றதெல்லாம் இல்ல சார். உங்களை பத்தி இந்த ஸ்டேஷன்ல நான் விசாரிச்சேன். நீங்க கைதிகளை நடத்துற விதம், இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட நடக்கிற விதம், இது எல்லாமே போலீஸ்காரங்க மாதிரி இல்ல சார். ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களுக்கு வேணும் சார். நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு நீங்க தான் சார் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாலை தாலி இதெல்லாம் என்னுடைய செலவு. உங்களுக்கு சம்மதம் தானே? சரி சார், ஓகே சார். என்ன மாப்பிள, உனக்கு சம்மதம் இல்லையா? இல்ல, நேத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு ஸ்டேஷன்ல தாலி கட்டிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு கையும் காலும் ஓட மாட்டேங்குது சார்.